உம்ரா, ஒரு கனவு, ஒரு கண்ணீர். அந்த இரவு அவர் தனியாக அமர்ந்திருந்தார். கையில் இருந்தது பழைய மொபைல். திரையில் காபாவின் வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. கண்களில் நீர். உதடுகள் மௌனமாக சொன்னது, யா அல்லாஹ், ஒரு முறை, ஒரே ஒரு முறை. உம்ரா அவருக்கு சுற்றுலா அல்ல, அது வாழ்க்கையின் இறுதி ஆசை. ஆனால் உண்மை கொடூரமாக இருந்தது. வாடகை வீடு, கடன், குழந்தைகளின் படிப்பு, மனைவியின் மருந்து செலவு. உம்ரா பணம் எங்கிருந்து என்று கேட்டால் இதயம் உடைந்துவிடும். ஒரு நாள் மஸ்ஜிதில் உம்ரா பயண அறிவிப்பு. மற்றவர்கள் சந்தோஷமாக பேசினார்கள். அவர் மட்டும் அமைதியாக வெளியே வந்தார். வாசலில் அமர்ந்து கண்ணீருடன் சொன்னார், யா அல்லாஹ், நீ அழைக்காவிட்டால் நான் எப்படி வர முடியும்? அந்த இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு கையை உயர்த்தி துவா செய்தார். பணம் வேண்டாம் யா ரப்பி, நீ அழைப்பு தா. நாட்கள் கடந்தன. நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. ஒரு நாள் எதிர்பாராத அழைப்பு. பழைய நண்பன், உம்ரா செல்ல உதவி செய்யலாம் என்று சொன்னான். அவர் பேச முடியவில்லை. கண்ணீர் மட்டும் பேசினது. உம்ரா ஆடை அணிந்து மக்கா வண்ணில் காலடி வைத்த அந்த நிமிடம் அவர் நடுங்கினார். காபாவை பார்த்ததும் தன்னை மறந்தார். அழுதார், அழுதார். யா அல்லாஹ், நான் தகுதியானவன் இல்லை, ஆனால் நீ இரக்கமுள்ளவன். இந்த கதை சொல்கிறது, பணம் இல்லாமலே கனவு இருக்கலாம், ஆனால் துஆ இருந்தால் அல்லாஹ் வழி கண்டிப்பாக திறப்பான். உங்களுக்கு உம்ரா செய்ய ஆசையா? உம்ரா செய்ய ஆசை இருந்தால் கமெண்டில் ரெட் ஹார்ட் கொடுங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் உம்ரா செய்ய கபூலாக்குவானாக. ஆமீன்.